Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் class 12th physics unit 1 electrostaticsல Wheatstone bridge. It's an important topic. Okay. Wheatstone bridge அப்படிங்கிறது it's an application of Kirchhoff's laws அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ இந்த டெரிவேஷனை எதை வச்சு தான் போட போறோம் அப்படின்னா Kirchhoff's rules சொல்ற கரண்ட் ரூலையும் வோல்டேஜ் ரூலையும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால Wheatstone bridge வந்து Kirchhoff's ரூலினுடைய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பிரிட்ஜ் Wheatstone bridge அப்படின்னு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஸோ இட்ஸ் நத்திங் பட் எ சர்க்கியூட். ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சர்க்கியூட்டை தான் நம்ம Wheatstone bridge அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 4 ரெசிஸ்டர்ஸ் P, Q, R, S. இதோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா Z ஷேப்பில் இருக்கும். P, Q, R, S. ஸோ இந்த ஷேப்பில் ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஒரு கால்வனோமீட்டர். ஸோ இதுக்கு அக்ராஸாக நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரெசிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ கால்வனோமீட்டர். ஸோ த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கனெக்டட் டு எ பேட்ரி. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா Wheatstone bridge அப்படின்னு பேர். ஓகே, இப்போ நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் கரண்ட் ரூலை எங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜங்ஷன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஜங்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஏபிசிடி அப்படின்னு 4 ஜங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ஸுக்காக ஜங்ஷன் பி அண்டு டியை கணக்கில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி சோர்ஸ்லேருந்து போகக்கூடிய கரண்ட்டு தான் ஐன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வர்ற வரைக்கும் அது ஐ தான். ஸோ இங்கே வந்தோன்னா கரண்ட் போகிறதுக்கு 2 பாத்து கிடச்சிருது. ஸோ இந்த பாத்தில் போகிறத I1 எடுத்திருக்காங்க, இந்த பாத்தில் போகிறத I2ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே வர்ற வரைக்கும் அது என்னதான்னா I1 தான். மறுபடியும் பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்தோன்னே ஸோ கேல்வனோமீட்டர் வழியாக போகிற கரண்ட்டை ஐஜினும் ஸோ அதர் பார்ட் வழியாக போகிறது வந்து I3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வர்ற வரைக்கும் கரண்ட் வந்து I2 தான். ஸோ மேலேருந்தும் ஆல்ரெடி ஐஜி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கரண்ட்டும் சேர்ந்து I4ஆக இந்த ஜங்ஷன் வழியாக வெளியில் போயிடும். ஸோ ஃபைனலாக நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரிக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டாபிக் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நம்ம ஜங்ஷன் பி அண்ட் டியை எடுத்துக்கலாம். ஸோ பிங்கிற ஜங்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே வரைக்கும் கரண்ட் என்ன தான் I1 தான். அண்ட் இங்கே போகிற கரண்ட் வந்து I3, இங்கே போகிற கரண்ட் வந்து IG. கரண்ட்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ அட் ஜங்ஷன் பி இந்த ரிலேஷன் வந்து ஜங்ஷன் பிக்கானது. கரண்ட்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா டுவார்ட்ஸ் ஜங்ஷன் போகிற கரண்ட்டும் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் போகிற கரண்ட்டையும் நம்ம அல்ஜிப்ரிக் சம் பண்ணணும்னா அந்த வேல்யூ வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜங்ஷனுக்கு டுவார்ட்ஸாக போகிற கரண்ட்டை ப்ளஸ் வேல்யூவாக எடுத்துக்கணும், ஜங்ஷனுக்கு அவே ஃப்ரம் த ஜங்ஷன் போகிறது வந்து மைனஸில் எடுத்துக்கணும். ஸோ அப்படி தான் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க. I1 வந்து டுவார்ட்ஸ் ஜங்ஷனுங்கிறனால ப்ளஸ் I1, ஐஜிங்கிறது அவே ஃப்ரம் த ஜங்ஷன் பியிலேருந்து வெளியில் போகிற மாதிரி போட்டிருக்கு, அதனால மைனஸ் ஐஜி. I3யும் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் போகிறதுனால மைனஸ் I3 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதை 3யும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் அல்ஜிப்ரிக் சம். ஸோ த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் இன் அ ஜங்ஷன் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து ஜங்ஷன் பிக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஜங்ஷன் டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டி ஜங்ஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் கரண்ட் வந்து I2. டுவார்ட்ஸ் ஜங்ஷன் பார்த்தா I2வும் டுவார்ட்ஸ் ஜங்ஷன் தான், ஐஜியும் டுவார்ட்ஸ் ஜங்ஷன் தான். இங்கே I4 மட்டும்தான் அவே ஃப்ரம் த ஜங்ஷன். அதனால் I2வையும் ஐஜிவையும் ப்ளஸில் எழுதியிருக்கோம், முன்னாடி போடலைனாலும் இது ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம். I4 மட்டும் மைனஸில் எழுதியிருக்கும். எதனால் அப்படின்னா இட் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன்.
ஸோ இந்த மூணையும் அல்ஜிப்ரிக் சம் பண்ணோம்னா அந்த வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ இது ஜங்ஷன் பிக்கு எழுதுனது, இது ஜங்ஷன் டிக்கு எழுதுனது. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்மளே 1 2 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வோல்டேஜில் யூஸ் பண்ண போகிறோம். வோல்டேஜில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு லூப்புக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நாம் எடுத்துக்க போகிற ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு லூப் என்ன அப்படின்னா இது ஏபிடிஏ. ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து டிக்கு போய் டிலேருந்து மறுபடியும் ஏக்கு போகிறோம். இந்த க்ளோஸ்டு லூப்பை எடுத்துக்கிறோம். ஸோ வோல்டேஜில் என்ன சொல்லுது, ஒவ்வொரு பார்ட்லேயும் இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் அது வழியாக போகிற கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரான்ச்சில் என்ன கரண்ட் போகுது, I1ங்கிற கரண்ட் போகுது. எது வழியாக போகுது, பிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது. அடுத்தது இந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கால்வனோமீட்டர் தான் இருக்குது, வேறு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஆனால் கால்வனோமீட்டருக்கும் கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் கால்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸை ஜின்னு எடுத்துக்கிறோம். அது வழியாக போகிற கரண்ட் வந்து ஜி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர், அது வழியாக போகிற கரண்ட்டு I2. அதனால் I2Rன்னு எடுத்துருக்கோம். இதில் எதுக்கு ப்ளஸ் போட்டிருக்கோம், எதுக்கு மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் கிளாக் வைஸில் போகிறதுக்கெல்லாம் ப்ளஸ் எழுதியிருக்கோம். ஆன்டி கிளாக் வைஸில் போகிறதெல்லாம் அப்படி பார்க்கும்போது இது மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. இது மட்டும்தான் ஏலேருந்து டிக்கு போகிற இந்த I2 கரண்ட் மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. மற்ற கரண்ட்டெல்லாம் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகுது. ஸோ கிளாக் வைஸில் போகிறதெல்லாம் வந்து நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸில் போகிறத மைனஸில் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் we are getting I1P. எப்படி I1P, இது I1 அண்ட் இந்த பிங்கிற டிஸ்டன்ஸ் வழியாக போகுது, இது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகுது இல்லைங்களா. இப்போ இப்படி தானே வரப்போகுது, அதனால் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அதே மாதிரி இது இப்படி போக போகுது, அதுவும் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். இது மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஸோ அதனால் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பார்ட்லேயும் இருக்கிற கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அல்ஜிப்ரிக் சம் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த சர்க்கியூட்டில் எங்கேயுமே என்ன கிடையாது, பேட்ரி கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 3ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ லைனாக இது 1, இது 2, இது 3 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஏபிடிஏங்கிற க்ளோஸ்டு லூப் யூஸ் பண்ணோமா. அடுத்தது மொத்த க்ளோஸ்டு லூப் ஏபிசிடிஏ. ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து சிக்கு போய் சிலேருந்து டி, டி டு ஏ. ஸோ இந்த இடத்துல அகெயின் we are going to use கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. மறுபடியும் முதல்ல இருந்து இங்கே பார்க்கும்போது கரண்ட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் பிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது. அதனால் I1P அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் தான். கரண்ட் வேல்யூ I3, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ Q. அதனால் ப்ளஸ் I3Q. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகுது இல்லைங்களா, இப்படி போகுது, கிளாக் வைஸ் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போகுது. அதனால் மைனஸ் I4, அது போகிற ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ், அதனால் மைனஸ் I4S. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் தான் இல்லையா. அதனால் மைனஸ் போட்டு I2R ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏன் 0னா இங்கேயும் என்ன இல்லை, எந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி 4 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. முன்னாடி கிடைச்ச ஈக்குவேஷன் தான் மறுபடியும் இங்கே எழுதியிருக்கோம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போது பேலன்ஸ் கண்டிஷன், பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அச்சீவ் ஆகும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிங்கிற பாயிண்டில் இருக்கிற வோல்டேஜும் இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியலும் இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியலும் சேமாக இருக்கும்போது என்ன ஆகாது அப்படின்னா இந்த கேல்வனோமீட்டர் வழியாக கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. V அண்ட் D ஆர் அட் சேம் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது அது எப்படி அட்டைன் பண்ணுறதுன்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை மாற்றி தான் அச்சீவ் பண்ணுவோம். அதை நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது புரிஞ்சுக்குவீங்க. ஓகே. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிங்கிற
பாயிண்ட்டும் டிங்கிற பாயிண்ட்டும் சேம் பொட்டன்ஷியலாக இருந்தால் இது வழியாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே இல்லாதனால எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. அப்போ ஐஜி வேல்யூ, அதாவது கால்வனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இப்போது பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஜியோட வேல்யூவை நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே நம்ம பார்த்த ஈக்குவேஷன்ஸில், நம்ம டிரைவ் பண்ண ஈக்குவேஷன்ஸில் எங்கெல்லாம் ஐஜி வருதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், அதோட வேல்யூவை 0ன்னு போட்டுடணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இது 0, செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த ஐஜி ஈக்குவல் டு இது 0, தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் இது 0, ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஐஜியே இல்லை, அதனால் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. சரி, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஐஜி 0 போட்டதுனால I1 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இந்த மைனஸ் I3 அந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் I3 ஆயிரும். ஸோ அப்படி தான் we are getting another equation. இதை வேணால் ஈக்குவேஷன் நம்பர் 5 கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் ஐஜி 0 போட்டதுனால I2 மைனஸ் I4 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இந்த மைனஸ் I4 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் I4 ஆயிரும். அதனால் I2 ஈக்குவல் டு I4 அப்படின்னு ஆயிரும். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நம்ம ஆல்ரெடி 0 ஆக்கிட்டோம். அப்போ இந்த இடத்துல டேர்மே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அப்போ என்னாகும், I1P வந்து மைனஸ் I2R ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த மைனஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 2 ஆயிரும். அதனால் I1P இஸ் ஈக்குவல் டு I2R. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இது 6வது ஈக்குவேஷன், இது 7வது ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 7th ஈக்குவேஷனை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது I1Pயும் I2Rயும் ஈக்குவல்னு சொன்னோமா, I1Pயும் I2Rயும் ஈக்குவல்னு சொன்னோம். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி என்ன மட்டும் மிச்சம் இருக்கும், I3Q மைனஸ் I4S ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அல்லது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது I3Q minus I4S equal to I4S அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி we are getting an equation 8. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, அந்த கடைசியாக கிடைச்ச அந்த 2.52 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதாவது 8th ஈக்குவேஷனாக கிடைச்சது இல்லையா, அதை 7th ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடிங் equation 8/7. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த I3Q லெஃப்ட் சைடு இருக்கா, அது எதால் டிவைட் ஆகும், I1P-ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடால் டிவைட் பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடால் டிவைட் பண்ணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், ஈக்குவல் டு போட்டோம்னா I2R, சரி 8 தான் நம்ம என்ன பண்ணுறோம் 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அதனால் I4S டிவைடட் பை I2R அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே I1 I3யும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இங்கே 5th ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா I1 I3க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அதனால் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி I4 வந்து I2க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அதனால் இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன மட்டும்தான் மிச்சம் இருக்கும், Q/P இஸ் ஈக்குவல் டு S/R அப்படின்னு கிடைக்கும். அல்லது இதை தலைகளாக எழுதணும் அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா P/Q இஸ் ஈக்குவல் டு R/S அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த கண்டிஷன், அதாவது P டிவைடட் பை R இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை Q இஸ் ஈக்குவல் டு R/S அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து பேலன்சிங் கண்டிஷனில் எப்போ இருக்கும் அப்படின்னா, இந்த Pங்கிற ரெசிஸ்டன்ஸை, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்லையே அந்த Pக்கு வந்து Pங்கிற ரெசிஸ்டன்ஸ் Qவால் டிவைட் பண்ணும்போது, Q ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணும்போது RSஆல் டிவைட் பண்ணுறதுக்கு எப்பெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அப்போல்லாம் வந்து அந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து பேலன்சிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதனால் என்ன யூஸ், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த டெரிவேஷன் என்ன போட்டோம், எதுக்காக போட்டோம் அப்படின்னா, இந்த பேலன்சிங் கண்டிஷனில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா,
ஸோ தெரியாத ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உள்ள ஒரு பொருளோட ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ரீவியஸ் டயக்ராமில் நமக்கு இந்த பி வேல்யூ மட்டும் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம, அதாவது எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, ஒரு பொருளோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், வேல்யூ தெரியாத ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் தெரியும்னா மீதி 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் தெரியும். ஸோ தெரிஞ்ச வேல்யூ உள்ள 3 ரெசிஸ்டன்ஸையும் ஒரு தெரியாத வேல்யூ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் மற்ற 3 ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த கேல்வனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கண்டிஷன் ஒபே ஆயிரும், இந்த P/Q is equal to R/Sங்கிற கண்டிஷன் ஒபே ஆயிரும். ஸோ இதை பயன்படுத்தி அன்னோன் ரெசிஸ்டன்ஸான P எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா R/S, இந்த Q அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண மேலே போயிருமா. ஸோ நம்ம தான் சொல்லிட்டோம், R வேல்யூ நமக்கு தெரியும், S வேல்யூ நமக்கு தெரியும், Q வேல்யூவும் தெரியும், P மட்டும்தான் தெரியாது. அப்போது தெரிகிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வச்சுக்கிட்டு தெரியாத ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கண்டிப்பாக இது எப்போ தான் அப்படின்னா கேல்வனோமீட்டர் வழியாக கரண்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த RSQ வேல்யூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வேல்யூ நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த டெரிவேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை வந்து கரண்ட்லாம் யூஸ் பண்ணி போட்டோம் இல்லைங்களா. ஸோ இது ரெண்டும் கரண்ட்லாம் யூஸ் பண்ணோம், இது ரெண்டும் வோல்டேஜ்லாம் யூஸ் பண்ணோம். அப்புறம் கரண்ட்டோட வேல்யூ, அதாவது B அண்ட் D சேம் பொட்டன்ஷியல் இருக்கும்போது IG வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி நமக்கு சிம்பிளிஃபை ஆச்சு. அண்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கடைசி ஈக்குவேஷனை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கண்டிஷன் கிடச்சிது, I3Q. அதாவது இது ரெண்டும் கேன்சல் ஆகி இந்த ரெண்டு மட்டும் நமக்கு கிடச்சிது. அதிலிருந்து I3Q is equal to I4S அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸை டிவைட் பண்ணும்போது, அதாவது இந்த ஈக்குவேஷனை இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு Q/P is equal to S/Rன்னு கிடச்சிது. அதை தலைகளாக எழுதும்போது P/Q is equal to R/Sன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதனால் நமக்கு என்ன, இந்த கண்டிஷன், அதாவது P/Q is equal to R/Sங்கிற இந்த கண்டிஷனை தான் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணி அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.